ஓம் நம சிவாய. போன வீடியோவில் திசா புத்தி கணக்கு எடுக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கிரகங்களினுடைய உச்ச வீடு நீச வீடு இதை பற்றி பார்க்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்க. குருங்கிற கிரகம் மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் உரியது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருங்கிற கிரகம் மீனம் வீட்லேயும் தனுசு வீட்லேயும் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். அதே போல் செவ்வாய்ங்கிற கிரகம் மேஷம் வீட்லேயும் விருச்சிகம் வீட்லேயும் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன்கிற கிரகம் ரிஷபம், அதுக்கு நேர் எதிரே கீழே துலாம் இரண்டுலேயும் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். புதன்கிற கிரகம் மிதுனம் வீட்லேயும் கன்னி வீட்லேயும் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். சந்திரன் கடகத்துல ஆட்சி, சூரியன் சிம்மத்துல ஆட்சி, சனி பகவான் கும்பம் வீட்லேயும் மகரம் வீட்லேயும் ஆட்சி. இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு கிரகத்தினுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்றது அந்த கிரகம் அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது போல ஸ்கிரீன்ல தெரிகிற ஸ்லைடை பாருங்க. இந்த ஸ்லைடில் வாரத்தினுடைய 7 நாட்களாக பயன்படுகிற 7 கிரகங்களும் உச்ச வீட்டில் இருக்கிறதா ராசி கட்டத்தில் காட்டப்பட்டுள்ளது. மேஷம் வீட்டில் சூரியன் உச்சம், ரிஷபம் வீட்டில் சந்திரன் உச்சம், கடகம் வீட்டில் குரு உச்சம், கன்னி வீட்டில் புதன் உச்சம், துலாம் வீட்டில் சனி உச்சம், மகரம் வீட்டில் செவ்வாய் உச்சம், மீனம் வீட்டில் சுக்கிரன் உச்சம். உச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த வீட்டில் அதிக ஆற்றலோடு இருக்குதுன்னு பொருள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்க. ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் கிரகங்கள் நீசம் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். மேசம் வீட்டில் சனி நீசம், கடகம் வீட்டில் செவ்வாய் நீசம், கன்னி வீட்டில் சுக்கிரன் நீசம், துலாம் வீட்டில் சூரியன் நீசம், விருச்சிகம் வீட்டில் சந்திரன் நீசம், மகரம் வீட்டில் குரு நீசம், மீனம் வீட்டில் புதன் நீசம். இதைய எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்குது அப்படிங்கும் பொழுது அதற்கு நேர் 7ஆம் வீடு அந்த கிரகத்தினுடைய நீச வீடு அப்படிங்கிறத கொண்டு 7 கிரகங்களினுடைய உச்ச வீடு நீச வீடு எது அப்படிங்கிறத எளிதில் நினைவில் வச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.